ஹாய். இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்னாலே சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கிறப்ப ஞாயிறு திங்கள் அப்படின்லாம் கிடையாது. பட் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான். கொஞ்சம் தூங்குவோம், உட்காந்துட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி வந்து இங்கே வருங்க. நான் உட்காந்தோடனே இவங்க வந்துட்டாங்க. என்னடா வேணும், என்ன வேணும், வாங்க 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 இருங்க, அம்மா ஒரு சொல்லிட்டு வந்துடுறேன், விளையாடுவோம். அப்புறம் புஜுகுடீஸ் அம்மா இங்கே வந்தோடனே இங்கே உடையாந்துட்டாங்க. இன்னும் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வைக்கல. பால் கொடுத்துட்டேன், கொஞ்சோண்டு பிடிகிரி போட்டேன். இந்த சாப்பாடு போய் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு சின்ன கிளிப்பிங் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு சண்டே அப்படின்னா முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது. நாங்கள் சின்ன பசங்களா இருக்கிறப்பெல்லாம் அன்னைக்கு ரிலாக்ஸ்டான ஒரு டேயா இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த நவடேஸ்ல வந்து சண்டேனாலே சிக்கன் கடை, மட்டன் கடை, ஃபிஷ் கடை இங்கெல்லாம் வந்து கூட்டம் நிரம்பி வழியுது. சண்டேனாலே நான்வெஜ் டே தான் அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் அந்த கலாச்சாரம் மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி வந்து அந்த காலத்தில் அப்படிலாம் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்களோட ஸ்டேஜில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து ரேரான ஒரு விஷயம். ரொம்ப அடிக்கடிலாம் செய்யவே மாட்டாங்க. கிராமத்துலலாம் மீன் பிடிச்சிட்டு வந்து செய்வாங்க. குளத்துல ஆற்றுல தூண்டில் போட்டு பிடிக்கிறது வாய்க்காலில் அது மாதிரி. ஆனால் வந்து ரோட்டில் மீன்காரங்களாம் ரொம்ப ரேராக தான் வருவாங்க. எப்பயாவது தான் மீன் கொண்டு வருவாங்க. குளத்துல வாய்க்காலில் வந்து மீன் பிடிச்சி அதை ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நான்வெஜ். மீன் குழம்பு தான் நிறைய அடிக்கடி. மட்டன் சிக்கன் இதெல்லாமே விருந்தாளிகள் வந்தால் மட்டும்தாங்க வீட்டில் வந்து மட்டன் எடுப்பாங்க, சிக்கன் செய்வாங்க. கோழி வந்து வீட்டிலே கோழி வளர்ப்பு இருக்கும். கோழி வளர்ப்பு கோழிகள் நிறைய இருக்கும். நாட்டுக்கோழி விருந்தாடி வந்தால் தான் கோழி பிடிச்சி அடித்து சமைப்பாங்க. கோழி அடித்து சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விருந்தாளிகளுக்கு சமைக்கும் போது அவர்களுக்கு தான் நிறைய அள்ளி வைப்பார்கள். இலையில் குழம்புல இருக்கிறதையும் அள்ளி வைப்பாங்க, வறுத்ததையும் அள்ளி வைப்பாங்க, முட்டை அவிச்சு 2 முட்டை வைப்பாங்க. அப்போ குழந்தைகளாகிய எங்களுக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும். அதில் எங்களுக்கும் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி 2 பீஸ் வைப்பாங்க, 2 வறுத்த பீஸ் வைப்பாங்க. அது அவங்களோட இலையில உட்காந்து சாப்பிடும்போது எங்களுக்கும் அது கொஞ்சம் வைப்பாங்க. அப்போ வந்து அப்படியே வீட்டில் சில வசதியானவர்கள் வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் சமைச்சா கூட எல்லாருக்கும் வந்து 2 பீஸ். அப்போ வந்து குடும்பம் பெரிது இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, 2 பீஸ் 3 பீஸ் வரும். அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் 1 கிலோ சிக்கன் 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு 3 நபர்கள் 4 நபர்கள், ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு நேரம் சமைத்து சாப்பிடப்படுகிறது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பிராய்லர் சிக்கன் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நிறைய ஆய்வுகள் நமக்கு இருக்கு. ஆனாலும் அந்த வியாபாரங்கள் விற்பனைகள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை, குறையல. அந்த சிக்கன் இல்லாம இந்த சண்டே நிறைவு அடையாது. அதையும் தாண்டி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய துரித உணவகங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டர் போட்டு வேற வீக் டேஸ்லையும் அந்த சிக்கனை வந்து தவிர்க்காம வாங்கி சாப்பிடுகிறார்கள். இன்றைய இளைய சமுதாயத்தின் மிக முக்கியமான உணவு வந்து இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு ஆயிடுச்சு. நாட்டுக்கோழிங்கிற பேர்ல அதையுமே என்ன செய்யறாங்க, அதையும் பிராய்லர் முறைப்படி தான் வளர்க்குறாங்க, வளர்ப்பு முறைப்படி தான் வளர்த்து கொண்டுட்டு வந்து மார்க்கெட்ல விற்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த விருந்தாளிகளுக்கு சமைத்த உணவில் ஒரு 2 துண்டு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, அதுவே உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குற அளவுக்கு போதுமானதா இருந்தது. ஆனா இன்னைக்கு கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் அந்த கிரேவிங் அடங்க மாட்டேங்குது, அந்த உண்ணக்கூடிய ஆவல் அடங்க மாட்டேங்குது. அதுல என்ன சத்து கிடைக்குது என்னென்னலாம் தெரியல. உடல்நிலை கோளாறுகள் தான் ஜாஸ்தியா போகுது. ஒரு உணவு அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறதுனா, உணவு என்பது உடலையும் உயிரையும் வளர்த்து பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் உணவு இல்லையா. அந்த உணவு தான் அந்த உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உணவு. ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடுற உணவு வந்து அந்த மாதிரியான ஒரு உயிர் சத்து மிகுந்த உணவா இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும். இதை நான் புதுசா நான் ஒன்றும் சொல்லலை. அது ஒரு மிகுந்த கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அதோட இன்னொரு விஷயம் என்னங்கிறீங்களா, அப்போ வந்து எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் தக்காளி வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, 1/4 கிலோ தக்காளி 1/4 கிலோ வெங்காயம் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு 6-7 நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கே வாங்குவாங்க. 2 வெங்காயம் இத்தினோண்டு எடுத்து தாளிப்பாங்க. ஒரு தக்காளியை வந்து நல்லா 8 பேருக்கு சாம்பார் வைக்கும்போது ஒரு தக்காளி அப்படி 4-5 வெட்டி இப்படி போடுவாங்க. அவ்வளோதான். அதை சாப்பிடும்போது அதை எடுத்து இப்படி உதறிட்டு போட்டுருவாங்க. வெங்காயமும் அப்படிதான். சில பேர் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட மாட்டாங்க, அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு வாசனைக்காக, இப்போ தக்காளிங்கிறது வந்து மிதமான ஒரு புளிப்பு சுவையை கொடுப்பதற்காக சுவைக்கு சேர்க்கப்பட்ட விஷயங்களான தக்காளி வெங்காயம் என்ற விஷயங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், வதக்கி அரைத்து கரைத்து கிரேவி என்ற பெயரில் நம்ம வந்து டன் கணக்கில் சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது தக்காளியும் அந்த வெங்காயமும் என்ன செய்யும் அப்படின்னா மூட்டுக்களை பாதிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து உணவுல போடப்பட்டு சுவைக்காக சேர்க்கப்பட்டு
ஒதுக்கி வைக்கக்கூடிய, எடுத்து வெளியில தூரம் போட்டுறணும். அதை அப்படிங்கிற மாதிரியான 2 விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்னா, அதை சுவைக்காக அதை சுவைபட செய்து கரைச்சி குடிக்கிறோம் கிரேவிங்கிற பேர்ல. கிரேவினா என்ன? தக்காளி வெங்காயத்தை வதக்கி மற்ற மசாலாக்களோட சேர்த்து அரைத்து கரைத்து அதுல என்ன சிக்கன் போடணுமோ ஃபிஷ் போடணுமோ என்ன போடணுமோ அதை போட்டு அதை நம்ம கிரேவி ஆக்கி சாப்பிட்றோம் இல்லையா? அப்ப அதை இது எல்லாமே உணவு முறை மாறி போச்சு. அதனால உடலினுடைய தகவமைப்பும் அப்படியே உங்களுக்கு மாறிக்கிட்டே வருது. இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு அளவுக்கு என்னுடைய ஏஜ் குரூப்ல உள்ளவங்க நாங்க எல்லாமே புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு உணவுப் பொருள்களுடைய ஒரிஜினாலிட்டியும் எங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மையான சுவை தெரியும். ஒரு உணவின் ஒரிஜினல் சுவையும் எங்களுக்கு தெரியும். என் பையனுக்கு இப்போ 30 இயர்ஸ் ஆகுதுன்னா அவருக்கு அந்த உணவினுடைய சுவைகள் தெரியும். பட் இதுக்கு பிறகு உள்ள 2K கிட்ஸ், அதுக்கு பிறகு உள்ள ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரிஜினல் சுவையும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாம போக போகுது. இதுக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்ப என்ன இருக்கோ அதுங்க ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுதோ அதனுடைய சுவை தானே அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் இருக்கு. இதை நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு ஆள் கத்தி மாறுமா தெரியல. நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்களை பதிவிடுறாங்க. இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். அதோட முன்னாடி எல்லாம் 1 கிலோ இவ்வளோ வெங்காயம் என்ன விலை அப்படின்னாக்கா 1 கிலோ போய் வாங்கிட்டு வருவோம், 1/2 கிலோ தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ 5 கிலோ 100 ரூபாய், 6 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா காலத்துல வண்டியில சுத்த ஆரம்பிச்ச ஒரு கலாச்சாரம் ஆரம்பிச்சுது. இப்போ அதுவே பர்மனன்ட் ஆயிடுச்சு. வாசல்ல 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய்க்கு கொடுக்குறானா வாங்கி கொட்டி விடு அப்படின்னு காலையில இவ்வளோ வெங்காயத்தை உரிச்சு வதக்கி வெங்காய சட்னி, அடுத்தது சாம்பார்ல இவ்வளோதான் வதக்கி கொட்ட வேண்டியது, அடுத்தது ஒரு கிரேவி வைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ வெங்காயத்தை வதக்கி தக்காளி இவ்வளோ போட்டு வதக்கி அரைச்சி ஒரு கிரேவி வைக்க வேண்டியது. இப்படிதான் நம்ம உணவுல ஒதுக்கி வெளியே போடக்கூடிய ஒரு உணவுகளை நம்ம கண்டினியூஸா நம்ம இன்டேக் பண்ணிட்டே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத நான் அந்த பதிவு மூலமா சொல்றேன். இந்த விஷயங்கள் உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல இதனுடைய ஆய்வு முடிவுகள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இதை பற்றி தங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.